26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எனக்கு வேலையில ஈகோ கிடையாது, இந்த வேலை தான் பார்ப்பேங்கிறது கிடையாது, இப்படி தான் வாழணுங்கிறது கிடையாது. இப்போவும் நினச்சா ஒரு பெரிய கார் வாங்கிக்கலாம், மனசில் ஆசை இல்லையா, அதெல்லாம் இருக்குது. பட் அதுக்காக நம்ம ஒரு பெரிய காரை வாங்கிட்டு அதுக்கு 65,000 மாதம் இஎம்ஐ கட்டிட்டு. அப்பா அம்மால who's more romantic and who's so lovey-dovey? More expressive. Thank you na from day one you're never restricting me financially, emotionally, physically. நான் ஒரு நாள் ஜீன்ஸ் சட்டை போட்டு உட்காந்துருப்பேன், ஒரு நாள் அப்படியே பயங்கர பெண்மையாக குர்த்தி போட்டு உட்காந்துருப்பேன். அது ஏன் எதுக்கு எதுவுமே கேட்காம இருந்ததுக்கு நிறைய தடவை நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன், கோவப்பட்டு பேசியிருக்கேன், ஏன் மூட் ஸ்விங்ஸை தூக்கிட்டு போய். ஏன்னா ஓகே, ஐ எம் ஆல்சோ ஜஸ்ட் அ கேர்ள். பட் அவங்க சொல்லிட்டு இருந்தது 12th முடித்தோடனே நான் அதை ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்காக மாற்றிடுவேன்ப்பா அப்படின்னாங்க. நான் அப்போ கரெக்டாக இருக்க மாட்டாது அப்படின்னு. கரெக்டாக இருக்கும்ப்பா, அது வரைக்கும் என்ன 12th எக்ஸாம், போர்டு எக்ஸாம், அப்போ அதுக்கப்புறம் படிக்க போகிற படிப்பு, காலேஜ் விஷயம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன்ப்பா, அப்போ எனக்கு இன்ஸ்டா இருந்தால் பெட்டர். 12th பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க பண்ண முதல் வேலை அந்த காலேஜ் வெளியே பேசின அந்த வீடியோலே கூட நிறைய பேர் கீழே திட்டி கமெண்ட் போட்டிருப்பாங்க. என்ன தேர்ட் பர்சன் வியூக்கு அவன் என்ன அவங்க அப்பாவை இப்படிலாம் பேசுகிறா, ராஜ்கமல்னு கூப்பிட்றா, ப்ரோன்னு கூப்பிட்றா, மரியாதையே இல்லை, அவளுக்கு ஒரு நாகரிகமே இல்லை, அப்படிலாம் திட்டுவாங்க. அப்போ என் அப்பா வில் டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் மீ. அப்பா அம்மால who's more romantic and who's so lovey-dovey? More expressive. More expressiveல. அண்ட் அதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு விஷயம் வரும். வி செட் அன் எக்ஸாம்பிள். உங்களை பார்க்குறப்போ எனக்கு தோன்ற விஷயம், நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பேரண்ட்டாகவும் எக்ஸாம்பிளாக இருக்கீங்க, ஒரு மென்னாகவும் நீங்கள் எக்ஸாம்பிளாக இருக்கீங்களா, ஒரு டேடாக, எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. நீங்கள் அதை பார்க்குறப்போ வாட் இஸ் சம்திங் தட் யூ லைக் த மோஸ்ட்? வாட் இஸ் சம்திங் ஐ லைக் த மோஸ்டா? நிறைய விஷயம் இருக்குது. அப்பா மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுற விஷயம் அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். தட் இஸ் சம்திங் ஐம் ஸோ இப்போ தான் ஒருத்தங்களை பார்த்துருப்பாரு, ஆனால் ஒரு 20 வருஷம் தெரிஞ்ச மாதிரி பேசுவார். அந்த டேலண்ட் எல்லாம் இட்ஸ் சம்திங் ஐ ரியலி ஹோப் ஐ இன்ஹெரிட் ஃப்ரம் ஹிம். ஏன்னா இப்போது உங்ககிட்ட பேசுகிறேன், என்னால் பேச முடியும். ஒரு ஸ்டேஜில் போய் நிறுத்துறீங்கன்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் பேசுகிறதுக்கு, சுற்றி இத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்களே. அதெல்லாம் அவர் ரொம்ப எனக்கு ஞாபகம் இருக்கிற நாள்லேருந்து ஹீஸ் ஸோ ஈஸி வித் பீப்புள். பப்ளிக் ஸ்பீக்கிங், கம்யூனிகேஷன், மற்றவங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அது உமன் மேன் வாட் எவர், அவங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பீப்புளோட ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக ஐ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். அண்ட் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் அட்மையர் பண்ணுற விஷயம், அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத பார்த்து நம்ம இது நல்லா இருக்குல்ல, நமக்கும் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு விஷயம் தோணல. வாட் யூ அட்மையர் த மோஸ்ட்? ஃப்யூச்சரில் வாட் எவர் ஒர்க் ஐ டூ, ஐ ஹோப் ஐ எம் ஹாஃப் அஸ் பேஷனேட் அஸ் தம். என்ன வேலை பார்த்தாலும் அட்லீஸ்ட் அவங்க அளவுக்கு இல்லைனாலும் அவங்கள ஒரு பாதி. ஏன்னா என்ன 108 ஃபீவரா அது மனசுக்குள்ளே இருக்கும், கேமராவில் தெரியாது. அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் சும்மா கிராம்ஸ்னாலே நான் லீவ் போட்டு படுத்துருவேன். பட் அவங்க அம்மா அப்பாவுக்கு அது எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் யூ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்குள்ளே தான். அதை காமிச்சிக்காம நீங்கள் கேமராவில் அந்த கேரக்டராக மாறி ப்ளே பண்ணி யூ ஹாவ் டு பி பயங்கர பேஷனேட்டாக இருக்கணும். இட்ஸ் வெரி ஈஸி. என்னால் முடியாது சார், நீங்கள் ஸ்கிரிப்ட் இன்றைக்கி ஒரு நாள் மாற்றி எழுதிக்கோங்க, என்னால் இன்றைக்கி வர முடியாதுன்னு ஒரு ஆக்டராக சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இல்லை, நான் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும், அந்த அளவுக்கு பேஷனேட்டாக போய் பண்ணுறது. ஐ டோன்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு பிகம் இப்போதைக்கு. ஆனால் அது என்னவா இருந்தாலும் இவங்க அளவுக்கு ஹாஃப் இஸ் டெடிக்கேட்டட் அண்ட் பேஷனேட்டாக இருக்கணுங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே மனசுக்குள்ளே இருக்க விஷயம். அண்ட் நம்ம ஒரு மாதிரி ஒரு ஃபன் செஷன் போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃபாதராக இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன், என்னை விட சூப்பர் பெஸ்ட்டாக. ஏன்னா நமக்கு ஒரு செட்டப் கிடச்சிருச்சு மேடம். நம்ம நடிகன் ஆகிட்டோம், நம்ம போனால் நடித்தா சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்தை வாங்கி நம்ம இவங்களை பார்த்துக்குறோம், முறையாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னை பற்றி. ஆனால் இந்த பணத்துக்காக போராடுற ஒரு ஆண்மகனும், ஒரு வீட்டிலேருந்து தான் பிள்ளைங்களுக்காக போராடுற அம்மாக்களும், ஒரு முறுக்கு சுட்டு காப்பாற்றிட்டு இருக்கிற அம்மாக்களும் எல்லாருமே தான் குடும்பத்தை சூப்பராக தான் நடத்திட்டு இருக்காங்க. என்ன நம்ம சினிமாக்காரங்களாயிட்டோம், அதனால ப்ரொஜெக்டடாக ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து இவர் தான் பெஸ்ட் ஃபாதர் அப்படின்லாம் கண்டிப்பாக இல்லை. ஸோ இதை நான் அவங்க எல்லாத்துக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த நாள்லேருந்து அது அடுத்த கட்டம் போகிற வரைக்கும் அவங்க அம்மாவும் அப்பாவும்
வெறும் பணத்தை மட்டும் இல்லாமல் இப்போ வெறும் அப்பா வந்து சம்பாரிச்சிட்டு போயிடுவார், ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா காலிலேருந்து நைட் வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட வச்சு அவங்கள பார்த்து. ஸோ எல்லாருமே பெஸ்ட்டு ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் தான். எங்கேயோ ஒரு சில இடங்களில் நடக்கிற ஒரு சிறு சிறு தவறால தான் இது வந்து புறக்கணிக்கப்படுறதே தவிர மற்றபடி ராஜ்கமல் பெஸ்ட்டு ஃபாதர் பெஸ்ட்டு இதுங்கிறதுலாம் இல்லை. என்னை விட நான் இன்னும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட நான் ஒரு நாள் ஒரு குணத்தை திருடி இருக்கேன். ஓ இவர் இப்படி பார்த்துக்கிறாரே பாப்பாவை, நம்ம இதை பார்த்ததே இல்லையே, இவர் இப்படி பார்த்துக்கிறாரு அவங்க அம்மாவை, இதை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே அது டெடிகேட்டட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்ன ஃபன் செக்ஷன் போயிடலாம். அண்ட் நீங்கள் சொன்னதுமே எனக்கும் இதை சொல்லணும்னு தான் தோணுது. பிகாஸ் எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைகளுக்கும் சரி, எல்லா அப்பா அம்மாவுக்கும் சரி, அவங்க குழந்தைங்க தி பெஸ்ட், அவங்க அப்பா அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தான் தி பெஸ்ட். அது நான் இவங்க தான் சொல்ல முடியாது. எனக்கு எப்படி எங்கள் அப்பா அம்மா பெஸ்ட்டோ அவங்களுக்கு நான் பெஸ்ட்டோ அந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் எனக்கு டக்குன்னு இன்னொரு ஒரு எமோஷனலான ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சு. அப்பா இவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம வந்து ஆப்வியஸாக நமக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஆப்வியஸாக பார்த்துருப்போம். பட் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலாக மூவ் ஆச்சுன்னா என்னவா இருக்கும் அப்பா அம்மா பண்ணது? இந்த சாக்ரிஃபைசஸ் தான் கண்டிப்பாக. அது தாண்டி அது ஒன்றே எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா சொல்கிறேன். மேபி அது அவங்களுக்கு அப்படி தெரியலாம். பட் திஸ் இஸ் சம்திங் ஐ பின் சீயிங் ஃபார் எனக்கு ஞாபகம் இருக்க வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்க விஷயம். ஸோ அதனால தான் அவங்க என்னை வந்து இது வரைக்கும் படின்னு புஷ் பண்ணதில்லை, இதுதான் படிக்கணும்னு சொன்னதில்லை. பட் நான் காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு படிக்கிறதா இருக்கட்டும், காலையில் 4 மணி வரைக்கும் படிக்கிறதா இருக்கட்டும், தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஐ டேக் போத் ஆஃப் தெம் ஆஸ் மை மோட்டிவேஷன். அப்பாவுக்கு வந்து 3 விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்லணும், அப்பா அம்மா 2 பேருக்குமே 3 விஷயங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், 3 விஷயங்களுக்கு சாரி சொல்லணும்னா என்னவா இருக்கும்? 3 விஷயங்களுக்கு தேங்க்யூனா, ஃப்ரம் டே 1 எனக்கு ஒரு அன்வேவரிங் சப்போர்ட்டாக இருந்ததுக்கு, எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ண விட்டதுக்கு செகண்ட் தேங்க்யூ. அண்ட் 3வது விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்கிறது ஃபார் நெவர் ரெஸ்ட்ரிக்டிங் மீ ஃபைனான்ஷியலி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி. என் இஷ்டத்துக்கு நான் ஒரு நாள் ஜீன்ஸ் சட்டை போட்டு உட்காந்துருப்பேன், ஒரு நாள் அப்படியே பயங்கர பெண்மையாக குர்த்தி போட்டு உட்காந்துருப்பேன். அது ஏன் எதுக்கு எதுவுமே கேட்காம இருந்ததுக்கு சாரி எதுக்குப்பா சொல்லணும், கார் உடைச்சதுக்கு வேணால் சாரி சொல்லலாம். ஒரு காரை டம்மாலும் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன், அதுக்கு சாரி சொல்லலாம். இன்னொன்று ஆஸ் ஹி செட் சிம்ம ராசி பூர நட்சத்திரங்கிறதால இங்கே அப்படியே கோவம் உட்காந்துருக்கும், யார் மேலே காமிக்கலாம் அப்படின்னு. அந்த விஷயத்தில் கண்டிப்பாக 2 பேர் மேலேயுமே வந்து நிறைய தடவை நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன், கோவப்பட்டு பேசியிருக்கேன். ஏன் மூட் ஸ்விங்ஸை தூக்கிட்டு போய், ஏன்னா ஓகே ஐ எம் ஆல்சோ ஜஸ்ட் அ கேர்ள், சின்ன பொண்ணு தான் நானும், எனக்கு மெச்சூரிட்டி இருக்குது. பட் அது அப்பப்போ கைவிட்டு போயிடும்ல, அந்த விதத்தில் 2 பேரையுமே நிறைய கத்தியிருக்கேன். எஸ்பெஷலி அம்மாவெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் தூங்கி எழுந்துச்சு வந்து நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க, நீ ஏன் இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் நிறைய கத்தியிருக்கேன். அதுக்கெல்லாம் சாரி. நீங்கள் வந்து த திங் தட் மேக்ஸ் யூ மோர் ப்ரௌட் அபவுட் யுவர் டாட்டர்ஸ்னால் என்னவா இருக்கும்? தெய்வதாக்ஷாயினி, அவ்வளோதான். அது வந்து என்னென்னா இது அதுன்னு பிரிக்கக்கூடாது. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்னே எடுத்துக்கங்களேன். இப்போ அதுதான் எங்களை இங்கே கூட்டி வந்திருக்குன்னே வச்சுப்போமே. ஏன்னா ராஜ்கமலையும் இங்கே கூப்பிடல, தெய்வதாக்ஷாயினியும் கூப்பிடல, இங்கே கூப்பிட்டது இன்ஸ்டாகிராமில் போட்ட அந்த ரீல். ஸோ அதை பார்த்துப்போமே. அதில் வந்து என்ன லெவலில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா, ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இன்ஸ்டாவில் இருக்காங்க. பட் அவங்க சொல்லிட்டு இருந்தது, என்கிட்ட சொன்னது 12th முடித்தோடனே நான் அதை ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்காக மாற்றிடுவேன்ப்பா அப்படின்னாங்க. நான் அப்போ கரெக்டாக இருக்குமாடா அது அப்படின்னு. கரெக்டாக இருக்கும்பா, அது வரைக்கும் என்ன 12th எக்ஸாமு, போர்டு எக்ஸாமு, அப்போ அதுக்கப்புறம் படிக்க போகிற படிப்பு காலேஜ் விஷயம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன்ப்பா, அப்போ எனக்கு இன்ஸ்டா இருந்தால் பெட்டர்னு. 12th பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க பண்ண முதல் வேலை வந்து அந்த பப்ளிக்காக மாற்றினாங்க. அதை பப்ளிக்காக மாற்றி 1 மாதத்தில் அவங்க போடுற கண்டென்ட்ஸ், அவங்க போடுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுக்குன்னு ஒரு 18,000 ஃபாலோயர் ஒரு 15 போஸ்ட்டுக்குள்ளார அவங்க கொண்டு வர முடியும்னா அப்போ எவ்வளோ திறமை இருந்திருக்கும். ஸோ இது வந்து மற்ற ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிளாமர் விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களோ எக்ஸ்போஸ் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் தன்னோட கண்டென்ட் மூலமாக, அதை ஒரு எடிட்டிங் மூலமாக, ஏன்னா நல்லா படிக்கிறாப்புல, நல்லா ஓடுறாப்புல, நல்லா ஒடியாடுறாப்புலங்கிறது எல்லாரும் பண்ணுற விஷயம். ஆனால் ஒரு கிரியேட்டிவ் விஷயத்தை வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே இவ்வளோ மூளை உள்ள இந்த 12வது வரைக்கும் மூடிட்டு இருந்தது அந்த போர்டு எக்ஸாமுக்காக. இப்போ மடை திறந்து வெளில வருது, போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நல்ல மார்க் எடுத்துட்டாப்ல அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி விட்டு அதில் இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து, இப்போ நேற்றுலாம் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இவங்களை கூப்பிட்றாங்க கோயம்புத்தூருக்கு, எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஸ்கின் கேர் பண்ண முடியுமான்னு என்கிட்ட பேசும்போது சந்தோஷமாக இருந்துச்சு, இப்படிலாம் வருதுப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட திறமைகள் உள்ளே இருக்குது. அதை அழகழகாக அவங்க பதிவு பண்ணிட்டு வர அந்த பதிவு வந்து எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கையாளுறது வந்து டக்குன்னு எமோஷ்னலாக, டக்குன்னு கோவம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம்ப்பா, சரி இப்படி போய் இப்படி பண்ணிக்கலாம், இல்லைடா இந்த கார் வாங்கினா ஒரு 10 லட்ச ரூபா கூட, 10 லட்ச ரூபா கூட இல்லைப்பா, மாதம் எவ்வளோ,
இல்லைடா மாதம் இது 7,500 அது 12,500, அப்போ 5,000 rupees வேணாம்ப்பா, நம்மளுக்கு இது பிரச்சனை வந்துடும், நம்ம வேகனாரே நம்மளுக்கு போதும்ப்பா. இல்லைடா ஷூட்டிங்லலாம் கலாய்ப்பாங்க, கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு போட்டுப்பா, அவங்க கலாய்ச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. நமக்கு போகிறதுக்கு ஏசி வேணும், ஒரு கார் வேணும், ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு கார் வேணும். அதை போய் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கு மாதம் சும்மா 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க பார்க்குற 2 வருஷம் கழிச்சு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவங்க தான். ஸோ அதனால் அந்த ஒரு தெளிவு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தெளிவு அவங்க பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் 2 மடங்கு இருக்கும். ஒரு அப்பா காசையே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க காசை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இன்னொரு தேங்க்யூ நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது, அப்பா சொன்னார்ல இன்ஸ்டாகிராம் இப்போ ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு. நம்ம என்ன பண்ணாலும் திட்டுறதுக்குன்னே ஒரு கேங் சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐ ரிசீவ் ஸோ மெனி டிஸ்கஸ்டிங் கமெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து ஐ எம் ஸோ கிளாட் தட் போத் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அவங்க வந்து என்னை கை காமிக்காமல் ஹேட்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீ பண்ணுறது நீ நல்லா பண்ணுற, நீ பாட்டுக்கு பண்ணு. நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது இப்போது கண்டிப்பாக இப்போ நம்ம இன்டர்வியூ போடுறோமா, யாரா 2 பேர் என்னை திட்டுவாங்க கண்டிப்பாக, அந்த பொண்ணு ரொம்ப கையாட்டி பேசுது, கையை கீழே வைக்க சொல்லுங்க அப்படிலாம் திட்டுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் திட்டுவாங்க. அண்ட் திட்டுறதை தாண்டி ஐவ் ரிசீவ்ட் வெரி டிஸ்கஸ்டிங் கமெண்ட்ஸ் ஆல்சோ, டிஎம்ஸ்லையும் சரி வீடியோஸில் கமெண்ட்ஸ்லையும் சரி. அதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி நான் பார்க்குறனாலையோ யாராக பார்த்து அப்பாவுக்கு சொல்லுவாங்க, இல்லை அப்பாவே கூட பார்த்துருவாரு. அவர் ஒரு நாள் கூட வந்து நீ இப்படி பண்ணுற அதனால அவங்க உன்னை எப்படி சொல்கிறாங்கன்னு என்னை 2 பேருமே பாயிண்ட் அவுட் பண்ணதே இல்லை. அது வந்து ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் அது வந்து அந்த கமெண்ட் வந்து அதை பார்க்கும்போது சொல்லிக்கலாம் நம்ம ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் டெஃபினெட்லி நான் என்னோட பேஜில் போஸ்ட் பண்ணும்போது ஒருத்தங்க என்னை பார்த்து திட்டினா அசிங்கமாக பேசினா எனக்கு வலிக்கும். பட் அது நான் பிரேக் டவுன் ஆக போகிற பாயிண்டில் அவங்க 2 பேருமே வந்து இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், நீ உன்னோட விஷயத்த கரெக்டாக தான் பண்ணுற, அவங்க திட்டணும் அவங்க ஏதோ ஒரு ஹேட்டை காமிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை பார்த்து நீ பிரேக் டவுன் ஆயிடாத. அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக 18,000ங்கிறது நிறைய ஃபாலோவர்ஸ் கிடையாது, ஐ அக்ரி. இப்போ தான் ஐம் ஸ்டார்டிங் அவுட். ஆனால் இப்போவே இவ்வளோ ஹேட் இருக்குங்கும் போது தே போத் ஆர் சப்போர்ட்டிங் மீ, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலேஜ் வெளியே பேசின அந்த வீடியோலே கூட நிறைய பேர் கீழே திட்டி கமெண்ட் போட்டிருப்பாங்க, என்ன நீ என்ன உங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுகிற. எங்கள் 2 பேரை பொறுத்த வரைக்கும் அதை எதிர்த்து பேசுறது கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறோம். பட் ஒரு 3rd person வியூக்கு அவன் என்ன அவங்க அப்பாவை இப்படிலாம் பேசுகிறா, ராஜ்கமல்னு கூப்பிட்றா, ப்ரோன்னு கூப்பிட்றா, மரியாதையே இல்லை, அவளுக்கு வந்து ஒரு நாகரிகமே இல்லை அப்படிலாம் திட்டுவாங்க. அப்போது என் அப்பா வில் டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் மீ, அதெல்லாம் இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம். அந்த ஒரு விஷயத்துக்கு பிக்கெஸ்ட் தேங்க்யூ. சம்திங் நான் சொல்லணும்னா லைக் 18,000 is not like small, it's actually big. 15 போஸ்ட்டோ ஒரு 10 போஸ்ட்லேயே நம்ம 15,000 or 18,000 ரிசீவ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய பேர் இன்னுமே வந்துட்டு என்ன போட்டாலுமே மேலே வர முடியாமல் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அது ஒரு ஏக்கமாகவே இருக்கும். பட் நமக்கு ஒன்று விஷயம் இருக்குன்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு பி ப்ரவுட் தட் யூ ஹேவ் சச் அ டேலண்ட் அண்ட் லைக் அது அமேசிங்காக இருக்குது எனக்கு. ஆப்வியஸாக நம்ம கையாட்டினாலும் சரி, யார் கையாட்டினாலும் சரி காலாட்டினாலும் சரி, அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அது பிடிக்கல, அதுக்கான கமெண்ட் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால நம்ம அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து என்ன பண்ணாலும் என்ன கருப்பு போட்டு உட்காந்துருக்கு இந்த பொண்ணு அப்படிம்பாங்க. ஏன்னா கருப்பு டிஷர்ட் போட்டு இன்டர்வியூக்கு போய் இது என்னதான் பண்ண சொல்கிறீங்க, கோயிலுக்கு போனால் சாமியாரும்பாங்க, வீட்டில் சமைச்சிட்டு இருந்தா வீட்டு புருஷன்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது மிஷின் வேலை பார்க்குறாம்பாங்க, எதா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஹேட்டர்ஸ் ஆர் கோயிங் டு ஹேட் யூ, இக்னோர் காம்லிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக எனக்குமே என்னோடதுல வரப்போ ஓகே ஃபைன் இட்ஸ் ஓகே, கமெண்ட் இஸ் புஷிங் மை வீடியோங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க. தேங்க்யூ போடுவேன், யாரா ஐ ஹேட் யூ, யூ லுக் டிஸ்கஸ்டிங், லவ் யூ அப்படி நான் ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோ கமெண்ட் வந்து நமக்கு வந்து டிராஃபிக்கை ஜாஸ்தி பண்ணும் அப்படிங்கிறனால. Who sleeps the lot? I sleep 16 hours a day. So 16 hours workaholic. அதுக்கு நேரம் காலமே கிடையாது. ஏன்னா நம்மளால நிறைய பேர் பலனடையணுங்கிறது என்னோட தாட். அது நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, நம்ம யார்கிட்ட பணம்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க ஒரு 1000 ரூபா கேட்குற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது யார்? எனக்கு எழுதுன மாதிரியே இருக்கு. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.